கரூர் மாவட்டம் மகாதானபுரம் தீர்த்தம்பாளையத்தில் இரும்பு கம்பி வேலியை தொட்ட தனியார் பள்ளி ஆசிரியை மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் மெத்தனமாக செயல்பட்ட தனியார் டவர் நிறுவனத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? விவரங்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகாதானபுரம் தீர்த்தப்பாளையம் சேர்ந்த ரவி மனைவி சரஸ்வதி. இவர் மாயனூரில் உள்ள டான்சம் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தனது வீட்டின் முன்பு சுத்தம் செய்த போது அருகில் இருந்த தனியார் டவர் வேலியின் இரும்பு கம்பியை தொட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்த்த போது மருத்துவர் இறந்த கூறியதை அடுத்து அவரது உடல் பிரதம பரிசோதனைக்காக சாவக்கிரையில் வைக்கப்படும். லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இது குறித்து தனியார் டவர் அதிகாரிடம் தெரிவித்த போதும் அவர்கள் மெத்தன போக்கிலும் அலட்சிய போக்கினுடன் பதில் அளித்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த அவரது உறவினர் தனியார் டவர் அதிகாரிகளை இங்கு வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி மகாநகரம் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கில் குளித்தலை மாவட்ட தலைமை மருத்துவமனை திருச்சி கரூர் சர்வீஸ் சாலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முயன்ற போது இருதரப்பில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.